அன்பாளர் இந்த அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் வணக்கம் நண்பா. நாம் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா தமிழக அரசு பார்த்திங்கன்னா எக்ஸாமினேஷனே இல்லாமல் ஒரு அருமையான வேலை வாய்ப்பு கொண்டு வந்திருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இந்த ஜாமுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நேர்காணல் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு சார்ஜுமே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாம் பார்த்திங்கன்னா நீங்கள் 10th டிகிரி வரை படிச்சிங்க எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. எல்லாத்துக்குமே வேலை இருக்குது. ஆனால் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக எண்ட் வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு பயனுள்ளதாக இருக்கும். சம்பளம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே 60,000 ரூபா கொடுக்குறாங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா பழனிமுருகன் கோயிலில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ வரப்போகுது. அதுக்கான கேள்வி பார்த்திங்கன்னா அப்டேட் ஆகுது. இந்த சேனலில் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல அப்டேட் என்ன அப்டேட்டுங்கிறது கொடுத்துருப்பேன். நீங்கள் பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணால் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு என்ன அப்டேட்டுங்கிறது தெரியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். சேலம் டிஹெச்சில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிக்வயர்மெண்ட் 2025 வந்திருக்குது. டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டியில் பார்த்திங்கன்னா 36 வேகன்சி வந்துருக்குது. இது பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஹாஸ்பிட்டல் ஒர்க்குன்னு சொல்லியிருக்காங்க. மெடிக்கல் ஆஃபீஸருக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7 வேகன்சி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸ்டாஃப் நர்சிங்க்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7 வேகன்சி, ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7 வேகன்சி சொல்லி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல் ஒர்க்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7 வேகன்சி, டிஸ்ட்ரிக்ட் குவாலிட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 வேகன்சி சொல்லி கொடுத்துருக்காங்க. மெடிக்கலில் 1 வேகன்சி. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12 டைப் ஆஃப் போஸ்டிங் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெடிக்கல் ஆஃபீஸருக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எம்பிபிஎஸ் படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டாஃப் நர்ஸுக்கு பார்த்திங்கன்னா டிப்ளமோ ஜென்ரல் நர்சிங் படிச்சிருக்கலாம். அப்படி இல்லைனா பார்த்திங்கன்னா நீங்கள் பிஎஸ்சி நர்சிங் படிச்சிருந்தால் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருக்கணும். நீங்கள் பார்த்திங்கன்னா பயாலஜி எடுத்து படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதுக்கு 2 years கோர்ஸ் அதுக்குன்னு இருக்குது. அதெல்லாம் நீங்கள் படிச்சிருந்தால் இந்த ஜாப் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல் ஒர்க்கை பார்த்திங்கன்னா நீங்கள் மினிமம் 8th படிச்சிருக்கணும். தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் போதும் சொல்லியிருக்காங்க. எல்லா ஜாபுக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சுதான் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. பிளாக் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் பார்த்திங்கன்னா பிகாம் படிச்சிருந்தா இதுக்கு எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. எல்லாமே நோட்டிஃபிகேஷனுக்கு ஃபுல்லாக ரீட் பண்ணிங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிட்லாம் கொடுத்துருக்காங்க. மெடிக்கல் ஆஃபீஸருக்கு பார்த்திங்கன்னா 40 years, ஸ்டாஃப் நர்ஸுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 50 years சொல்லி கொடுத்துருக்காங்க. ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்கு 35 years, சப்போர்ட் ஸ்டாஃப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 45 years வரைக்கும் கொடுத்துருக்காங்க. சம்பளம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெடிக்கல் ஆஃபீஸருக்கு 60,000 ரூபா வரைக்கும் இருக்குது. ஸ்டாஃப் நர்ஸுக்கு பார்த்திங்கன்னா 18,000 ரூபா சம்பளம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஹெல்த் இன்ஸ்பெக்டர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 14,000 ரூபா சம்பளம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல் ஒர்க்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8,500 ரூபா சம்பளம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இதுக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி வைக்கிறாங்கன்னா மெரிட் லிஸ்ட்டு தான் செலெக்ஷன் ப்ராசஸ் வைக்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ வைக்கிறாங்க. உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு இன்டர்வியூ கூப்பிட்றாங்க. இன்டர்வியூவில் 6 பாஸ் பண்ணுறீங்க உங்களுக்கு போஸ்டிங் இருப்பாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பழனிமுருகன் கோயிலில் பார்த்திங்கன்னா அப்டேட் சொல்லியிருந்தோம். அந்த அப்டேட் என்னென்னா ஃபஸ்ட் நான் இன்டர்வியூ கொஸ்டின் ஒன்று கேட்குறேன். கோயில் சொல்ல பார்த்திங்கன்னா நீங்கள் பழனிமுருகன் கோயிலில் ஒர்க் பண்ணும்போது நீங்கள் அப்போ பார்த்திங்கன்னா என்னென்ன சவால்லாம் எதிர்கொள்வீங்கன்னு நான் பார்த்திங்கன்னா கொஸ்டின் கேட்குறேன். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரிஞ்சுங்க கமெண்டில் சொல்லுங்கள். தெரியாதவங்களுக்கு பார்த்திங்கன்னா 21/3/2025 மதியம் 12:15 PM பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா வரப்போகுது. இது ஒருத்தர் பார்த்திங்கன்னா கேட்கக்கூடிய எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. 100க்கு 100 மதிப்பெண் எடுத்துக்கிறாங்க. அவங்க பார்த்திங்கன்னா எந்த மாதிரி ஆன்சர் கொடுத்துக்கிறாங்க நீங்களும் பாருங்கள். அந்த மாதிரி ஆன்சர் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 100க்கு 100 மதிப்பெண் போட்டு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஜாப் கிடைக்கும். ரொம்ப அருமையாக பதில் கொடுத்துக்குறாங்க. அது டீட்டெயில்ஸ் தெரியும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரணும். இதை அப்ளை பண்ணுறது பார்த்திங்கன்னா ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ணோம். நீங்கள் அப்ளிகேஷனை பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எல்லா டாக்குமெண்ட் எல்லாமே வச்சு நீங்கள் பார்த்திங்கன்னா நீங்கள் விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷனில் இருக்குது. அது என்னென்னு பார்த்திங்கன்னா நிர்வாக செயலர், அப்படி இல்லைன்னா மாவட்ட சுகாதார அலுவலகம், மாவட்ட நலவாழ்வு சங்கம், டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டின்னு சொல்லுவோம். இது பார்த்திங்கன்னா பழைய நாட்டாண்மை கட்டிடம் வளாகம் பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டத்தில் இருக்குது. அந்த அட்ரஸுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்பீட் போஸ்ட் மூலிமா அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேகன்சி பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்போ வேணாலும் மாறுதலுக்கு உட்பட்டுன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான இம்பார்ட்டன்ட் டேட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 15/3/2025 24/3/2025 அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இது மாதிரி பயனுள்ள தகவல் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துட்டு இருக்குது. மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.